என்ன பியூலா இன்னைக்கு வழக்கம் போல பேன் கேக்கா? இன்னைக்கு பேன் கேக் இல்லை, இன்னைக்கு பிரைசனுக்கு வந்து நான் நார்மல் தோசை இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான பன்னீர் தோசை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இது செய்யறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்கு வந்து நான் 180 கிராம் பன்னீர் பேக்கெட்டில் வந்து நான் ஹாஃப் எடுத்திருக்கேன். அப்படின்னா ஒரு 90 கிராம்ஸ் அந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கணும். கிரேட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூட வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட் ஃப்ளார் போட்டிருக்கேன், கோதுமை மாவு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடலை மாவு போட்டுக்கணும். போட்டுட்டு இது கூட ஜீரணத்துக்கு வந்து நான் கொஞ்சமாக ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்னா உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அது கூட வந்து நம்ம தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம தோசை பேட்டர் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம தோசை தவால கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ண பேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வந்து 2 சைடு திருப்பி எடுத்தோம்னா இந்த ஹெல்த்தியான பன்னீர் தோசை ரெடி ஆயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் 10 months பேபிஸ்க்கும் கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு AB Vlogs ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.